அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நல்ல டேஸ்டான மற்றும் கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம வீட்டிலேயே எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 5 உருளைக்கிழங்க நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்ததும் இந்த நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு பீஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதை உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக உடஞ்சிது அப்படின்னா கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடித்து உருளைக்கிழங்கு தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பரோ அல்லது ஒரு வெள்ளை துணியோ போட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சுக்கோங்க. அது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது லைட்டாக கோல்டன் கலரில் ஆனதும் அதையே ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ வச்சு எடுத்து போட்டு அதை ஆற வச்சு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அதை 1 or 2 டேஸ்க்கு நீங்கள் வச்சுருந்து மறுபடியும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெயில் போட்டு கோல்டன் கலர் வந்ததும் எடுத்து கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இல்லை அப்படின்னா உடனே குக் பண்ணணும் அப்படின்னா நல்லா இதை ஆற வச்சுட்டு மறுபடியும் எண்ணெயை சூடு பண்ணி எகைன் நீங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை போட்டு எடுத்தீங்க அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ஆற வச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1/2 hour to 1 hour கழித்து கூட நீங்கள் எடுத்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை எகைன் போட்டு அந்த கோல்டன் கலர் ஆன உடனேயும் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாங்க. ஃபைனலாக கொஞ்சம் உப்பு, பெப்பரு, மிளகாத்தூள் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாங்க. குட்டீஸ் ஃபேவரட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.